வெல்கம் பேக். ஒரு புது வீடியோ நம்ம சந்திக்க ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான துணிமணிகளை தான் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணுவோம். இந்த ஒரு கிராமத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கேட்டாலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்த கிராமத்தில் இவங்க ஊருக்கு போகிறதா இருந்தால் அந்த கிராம மக்கள் தண்ணியை தான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுவாங்களாமா. கேட்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாகவே நடந்துட்டுருக்கு. அவங்க அந்த ஊருக்கு எந்த ஊருக்கு எத்தனை நாளுக்கு போகிறாங்களோ அத்தனை நாளுக்கு தேவையான தண்ணியை இவங்க கொண்டு போயிடுவாங்க. கேனா வாட்டர் கேனு குடம் அந்த மாதிரி எதில் பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த தண்ணிகளை கொண்டு போகிறாங்க. குடிக்கிற தண்ணி வேற எந்த ஊரில் தண்ணி குடித்தாலுமே இவங்களுக்கு தண்ணி சேர மாட்டேங்குது. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த தண்ணியில் வைக்கக்கூடிய சமையல் சீக்கிரம் கெட்டு போகாதம்மா. அது மட்டும் இல்லைங்க, இந்த தண்ணியை குடிச்சா இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. எந்த நோயும் சீக்கிரத்தில் எங்களுக்கு வந்ததில்லை, வரவும் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் கேள்விப்பட்டோன்னு. சரி வாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த கிராமத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெறும் பொட்டல் காடுன்னு சொல்லக்கூடிய காஞ்சு போன நிலங்களை தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. அப்போ இது ஒரு அருவியாக இருக்குமோ அல்லது எந்த மாதிரி தண்ணி வருதும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு குழியை நோண்டி அங்கே தான் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழியில தண்ணி வந்துக்கிட்டே கிடக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சிவகங்கை மாவட்டத்தில் 6 வத்தி போன ஆற்றுல அந்த ஆற்று படுகையில் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு அந்த மக்களுக்கு தண்ணி பஞ்சத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஊர் மக்கள் இந்த இடங்கள்ல தண்ணி எடுக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடியோ பார்க்குறதுக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம அதை ஒவ்வொன்றும் கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த மக்களுடைய அந்த தண்ணிக்காக என்னென்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் காலம். இந்த வெயில் காலத்துலேயே அந்த தண்ணி அங்கே வத்தாமல் வந்துட்டு இருக்குமாமா. 365 நாள் அவங்க தண்ணி மிஸ் பண்ணாமல் கிடச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மக்களே அந்த நீரூற்று. இந்த நீரூற்று தண்ணி 24 மணி நேரமும் 365 நாளும் எவ்வளோ எடுத்தாலும் வற்றவே வற்றாதுனாங்க. இப்போ இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த அருவியை பற்றியும் இந்த அருவியினுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தண்ணியை குடிச்சா எந்த சீக்கு சிறங்க எதுவும் வராது. இந்த தண்ணியை குடிக்காம வேற தண்ணியை குடிச்சோம்னா சளி பிடிச்சுக்கிடும், ஏதாச்சும் வரும். இந்த தண்ணி குடிச்சா நல்லா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி டேஸ்டாவும் இருக்கும். ஒரு வாரம் இருக்கும் சாப்பாடு சமைச்சா. இது சமைச்சா ஒரு வாரம் கெட்டு போகாது. நல்லா இருக்கும். வேற ஊருக்கு விருந்துகளுக்கு போனாலும் இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போயிருவோம். வெளியூர் போனா கூட தண்ணி எடுத்துட்டு போயிருவோம் பாட்டில்ல. இங்க உங்க ஊர் தண்ணி நீங்க கொண்டு போயிருவீங்க. எத்தனை நாளைக்கு கொண்டு போவீங்க தண்ணி? தண்ணி எத்தனை நாள் இருக்கிறோமோ 3 நாள் 2 நாள் கொண்டுட்டு போயிருவோம். அது தகுந்த தண்ணி கொண்டு வருவீங்க. எதனால? ஒத்துக்கிறாதே. இந்த தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த தண்ணி ஒத்துக்கிறாது, சளி பிடிச்சுக்கிறோம், முடியாம வந்துடும். அதனால கொண்டு போயிருவோம். 12 மாசத்துக்கு இந்த தண்ணி அவங்ககிட்ட கேட்கறேன். தண்ணியோட சிறப்பு சொல்லுங்க. நாங்க தண்ணி மோக்கிற இடமே வேற தண்ணி. நாங்க எந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிளம்பி இல்லை. ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. எந்த இடத்துலயுமே நாங்க தண்ணி குடிச்சது இந்த தண்ணி தான்.
வேற தண்ணிக்கு போக மாட்டோம், சளி பிடிச்சிக்கிட்டு மாட்டிடுவாங்க. இப்போ நாங்கள் தான் மில்லுக்கு தான் வேலைக்கு போகிறோம், அந்த தண்ணியை நான் குடிக்கவே மாட்டேன். ஓ எங்கே வேணாலும் மில்லுக்கு தான் வேலைக்கு போகிறோம், இந்த தண்ணி தான் அம்மா இது பண்ணுற தண்ணி தான். காத்துக்கிட்ட வந்து குடிக்கிறாங்க. இப்படி தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாலி வேற என்ன இந்த அம்மா காட்டுகள் என்ன கோளாறு ஒண்ணி வச்சுட்டு போயிடாதீங்க. அப்படியெல்லாம் அந்த சாமிக்கு அலை பொண்ணலகு அலை மணி எண்ணியெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டா அந்த மாதிரி எல்லாம் ஒரு வேஷம் போட்டு இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா ஓடாத சொன்னா இந்த பாட்டி சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவரன்ட்டு திருடிட்டு போயிடுறதா வந்து சொன்னாங்க. ஆக மொத்தம் என்ன தெரியல. ஆனால் இந்த ஊர் மக்களை பொறுத்தளவு ரொம்ப அன்பான மக்கள் தான். நம்ம வீடியோ எடுத்த உடனே ஒவ்வொருத்தவங்களும் வந்து சாப்பிட்டு போங்கண்ணா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. ரொம்ப அன்பான மக்கள். அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி சப்பை தண்ணி இல்லாமல் இது வந்து ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதனாலவும் என்னமோ தெரியல இந்த மக்களுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு கேள்வி எழுப்புது என்ன அப்படின்னா, எப்படி 365 நாளும் இந்த பகுதியில் தண்ணி வத்தாமல் கிடைக்கிது? ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்கள் வந்து இதில் வந்து சமைச்சா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது அப்படியே வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மெத்தும் போது அவங்களுடைய கால் கிட்ட அந்த தண்ணியினுடைய அளவு கொஞ்சம் கூட குறையாம தான் இருந்துச்சு. எடுத்தாச்சுக்கா. ஏய் வந்து நான் இறச்சிக்கிட்டே இருக்கதான் நான் போறதுல வீட்டுக்கு. சரி போனா என்ன அவன் அதான் இல்ல, அது சின்ன பிள்ளை தானே. நான் வேற பருப்பு வேகுது. சரி பருப்பு இருந்தா பயப்படாம சரியா வச்சுட்டு போங்க. பயத்துல அரைகுறையா வச்சுட்டு போறாங்க. ஏய் தனா உனக்கு இறச்சி கொடுக்கவும் இந்த போறேன். கீழே போட்றாதடா கொடுத்தா. ஏய் அட கீழே ஓட்றாத. கீழே ஓட்றாதடா. வீடியோக்கு பயப்படுறாங்க. ஏய் கீழே ஓட்றாத. என்ன தோணாலும் ஏய் மலரே புள்ள கொடத்தை கீழே போட்றா. இல்லடா இந்த இது அங்க கேமராவுல ஏத்திடுவாங்கயா. அதே மாதிரி ஒரு விஷயம் இவங்க சொன்னாங்க, இந்த ஊர் மக்களை தவிர வேறு யாருக்கும் இங்கே தண்ணி எடுக்க அனுமதி கிடையாது. தண்ணி எடுக்க அனுமதி இல்லைன்னா அந்த குடங்குடமாக வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு குடம் எடுத்துகிட்டு போனால் ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நாங்களும் வந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணி டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெகுலராக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ரெகுலராக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த கிராமத்தை தவிர வெளியே ஆட்களை யாரையுமே இங்கே தண்ணி எடுக்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து பக்கத்தில் அங்கே தண்ணி வற்றிடுச்சுன்னா இங்கே தான் வருவாங்களாம்மா. ஓ இங்கே தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. எடுக்க இதை க்ளீன் பண்ணிடுவாங்க. எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் சுத்தமாயிரும். ஓ இறச்சி கீழே ஊற்றுவீங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கிளியர் ஆயிரும் தண்ணி. ஓகே. இவங்க வந்து சாமி வந்து அங்கே அந்த புதர் மாதிரி இருக்குல்ல அங்கே தான் இருக்குங்களா? அங்கே அப்படி தான் இருக்கணுமா? அங்கே க்ளீன் பண்ணக்கூடாது. ஓ க்ளீன் பண்ணக்கூடாதாம்மா. அந்த சாமி வந்து அவங்க சாமி உள்ளதாக இருக்காமா, அது க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன் அது அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? பாதுகாப்பாக அவங்களுக்கு அது ஏன் இங்கே ரொம்ப பதனமாக காவல் இருக்குது. ஓ டேய் உடஞ்சி விழுந்துடாமடா. ஓகே மக்களே, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. கண்டிப்பாக நாங்கள் நேராக அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கும் சரி, அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை தந்துச்சு. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு வந்து புதுசாக என்ன நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரியான வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான கலாச்சாரங்கள் கொண்ட பல மக்களை நம்ம தேடி நம்ம பயணம் தொடரப்போகுதுங்க. இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னும் பல சுவாரஸ்யமான இடங்களை தேடி நம்ம பயணம் தொடரும். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. பை பை. அன்புக்குரியவர்களே, என் தந்தையை கைபிடித்து கூட்டி போவதற்கும் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டால் தூக்கி அவருடைய அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கும்
யாருக்கும் இரக்கம் இல்லாத உணர்வில்லாத பிள்ளைகளாகத்தானே நாம் வளருகிறோம். இந்த உணர்வோடு இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களே நாம் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அவுசத்து அபுவாபில் ஜன்னா, அவுசத்து அபுவாபில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய நடுவாசல். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் உடைத்து தொலைத்து தூக்கி வீசி விட்டிருக்கிறோம் தெரியுமா? நிறைய பேர் தந்தைக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறோம். தந்தையை தூசண வார்த்தைகள் பேசுகிறோம், கை நீட்டி அடிக்கிறோம், போலீஸ் நிலையத்திலே வழக்கு வைக்கிறோம், தந்தைக்கு எதிராக வாதாடுகிறோம். ஈமான் அல்லாஹ்வுடைய சிந்தனை அறவே இல்லாத ஒரு மனிதனால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இந்த உணர்வோடு இருக்க முடியும். தந்தையை இழந்து விட்டவர்கள் தான் அந்த தந்தைக்கு நிறையவே செய்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு வாழுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். உறவுகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஒரு தாய் மரணித்தால் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே.